வேதாகமம், 12 திருமுறைகள், 14 மெய்கண்ட சாத்திரங்கள் இதையெல்லாம் முறையாக படித்து அதில் சொன்னபடி சரி, கிரியை, யோகம் என்னும் 3 நிலைகளை படிமுறையில் கடைபிடித்த பக்குவ ஆன்மாக்களுக்குத்தான் இறைவன் குருவாக வந்து உபதேசம் பண்ணி உண்மை ஞானத்தை உணர்த்தி முக்தி கொடுப்பார். இது சாமானிய மக்களுக்கு சாத்தியமில்லை. மக்களே எப்படின்னா, பிறகு பறவை, விலங்கு எல்லாம் எப்படி முக்தி அடையிறது? ஏலவார் குழலி எல்லா உயிர்களுக்கும் அம்மா இல்லையா? அதனால அதெல்லாம் முக்தி அடைய ஏதாவது வழி சொல்லுங்கன்னு ஏகாம்பரநாதர் கிட்ட கேட்டாங்களாம். அவரும் அதுக்காகத்தான் நான் இந்த பூமியில ராமேஸ்வரம், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வழுவூர், திருவையாறு, திருவிடைமருதூர், சிதம்பரம், விருத்தாச்சலம், திருவண்ணாமலை, விரிஞ்சிபுரம், செய்யாறு, திருவாலங்காடு, காளஹஸ்தி, ஸ்ரீசைலம், சித்தவடம், விருபாக்கம், திரியம்பகேஸ்வரம், கோகரணம், உஜ்ஜயினி மாகாளம், காசி, கேதார்நாத், பிரபாசம், கைலாயம் பல இடங்கள்ல கோயில் கொண்டு எழுந்திருக்கேன்னு சொன்னாராம். உடனே ஏலவார் குழலி, அடடா இத்தனையும் போய் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாச்சேன்னு சொல்ல, உடனே சாமி, ஆமா அதற்காகத்தான் இது எல்லாத்துலயும் சிறந்த காஞ்சிபுரத்துல வேதங்களே மரமாக கொண்டு அதன் நிழல்ல ஏகாம்பரநாதரா எழுந்தருளியிருக்கேன்னு சொன்னாராம். அந்த காஞ்சிபுரத்தை வணங்கியும் காஞ்சிபுரம்னு சொல்லியும் யாராவது சொல்ல கேட்டோம், ஏன் நினைச்சாலே அவங்களுக்கெல்லாம் நல்ல குதி கொடுப்பேன் என்பதை எண்ணிலவாம் யாம்மருவும் இடங்களென உரைத்தருள இறைவி கேளா அண்ணலே இவற்றுள்ளும் சிறந்ததலம் யாதென்ன அருளி செய்வான் புண்ணியமை திருக்காஞ்சி எவற்றினும் மேம்படு புரியாம் அவ்வூர் தன்னை எண்ணினும் கேட்பினும் சொல்லினும் வணங்கினும் பேரின்ப வீடு எவர்க்கும் நல்கும்னு காஞ்சி புராணம் தல விசேட படலத்துல திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு அருளி செய்கிறார். அதனால நாமளும் காஞ்சிபுரம்னு சொல்லியும் அதை சொல்லும் அடியார்களோடு சேர்ந்து கேட்டும் அதை மனசால நினைச்சு வணங்கியும் அவன் அருளை பெறுவோம்.